நான் ஏதோ ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது சரியா பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. எனக்கு எனக்கு பெரும்பாலும் நான் அவசரத்தில கூப்பிடுவாங்க. திடீர்னு போவேன். அவங்க சொல்றத நடிச்சுட்டு வந்துருவேன். அது ஒட்டுமொத்தமா நான் இன்னும் டோட்டல் இதில வந்து நான் அந்த மைண்ட் செட்ல பார்க்கல. நமக்கு டபுள்ஸ் பாசிட்டிவ்ல ஒரு தடவ காட்டும்போது, நம்ம ஏதோ கிளைமேக்ஸ்ல நான் எனக்கு தோணுனத சொன்னேனே தவிர, நான் எதுவுமே இன்வால்வ்மென்ட் ஆகி உங்க கதைய கெடுக்கிற எண்ணமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இங்க எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேல பார்த்தோம். இல்லையா? அவங்க எனக்கு மகளா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தாங்களே ஹஸ்வி அவங்க வந்து எனக்கு மனைவி கதாபாத்திரத்தில நடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னுடைய அன்பு நண்பர் திரு அனுமோகன் வந்து என் கூட ரொம்ப மிக பிரமாதமான ஒரு காமெடி சீக்வென்ஸ் பண்ணியிருக்காரு. அ அ அவரும் அவரும் நானும் சேர்ந்து கூட கொஞ்சம் காமெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்துல காமெடி எனக்கு வருமா? அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது முதல்ல தூக்கிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன நெனச்சாங்களோ தெரியலையே! வச்சுட்டாங்க. ஆமா. அது எடுத்துருங்க. ஒண்ணும் நான் போய் காமெடி பண்ணலாமா? அப்படின்னேன். நான் ரொம்ப காமெடி பிரியன். உண்மையிலுமே. நான் ரொம்ப காமெடி பிரியன். அடுத்த படத்துல எனக்கு காமெடி ரோல் குடுங்க. ம். என் கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு காமெடி நடிகர் ரெடியா இருக்கான். பேரரசு. நான் கவுண்டமணி, அவரு செந்தில். எல்லாத்துக்கும் இப்ப போட்டுருங்கப்பா. நான் கவுண்டமணி, அவரு செந்தில். யார் வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன? கரெக்ட்டாப்பா? அ இதுலயே தகராறாடா? ஆக நாங்க இப்போ இயக்குனர் சங்கத்த வந்து நல்லா போயிட்டுருக்கு எங்க சங்கம். இப்ப தம்பி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் துணை, இணை இயக்குனர்கள் எல்லாம் மேடை ஏத்தி யார் யார் நம்ம டீம்ல வேலை செஞ்சாங்களோ அத்தன பேத்தையும் நம்ம பாராட்டுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா, அதுதான் எந்த ஒரு உழைப்பாளிக்கும், அந்த படைப்பாளிக்கும் நீங்க ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருப்பீங்க. உங்கள ஒரு நாள் மேடையில கூட கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. நீ எவ்வளவு ஃபீலிங் உனக்கு இருந்திருக்கும். அந்த ஃபீலிங் நீ இன்னைக்கு இருந்திருக்கிறதுனால தான் அத்தன பேத்தையும் கூப்பிட்டேன். அனைத்து உதவி துணை இணை இயக்குனர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சீக்கிரம் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு நீ வழி அனைவரையும் 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 ஆமா. புரியுதா? மேடையில ஏத்துனா மட்டும் பத்தாது. அவங்க சங்கத்திலயும் சேர்த்து விடுற கடமையும், பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இது கை தட்ட மாட்டீங்களா? இல்ல மெம்பர் ஆகணுமா இல்லையா? மெம்பர்ஷிப்புக்கு அவர் பணம் கட்டிடுவாரு. நீங்க வந்து மெம்பர் ஆயிடுங்க. என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இசையமைப்பாளர பத்தி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மெலோடி சாங் இஸ் ஆல்சோ குட். அந்த ஃபாஸ்ட் சாங், அந்த குத்து சாங் மாதிரி இருக்கும். அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டான ரித்தம். ரொம்ப ஓவர் ரித்தம் இல்லாம. அ ரீ ரெக்கார்டிங் பார்க்கணும். இந்த ரீ ரெக்கார்டிங்கோட ஃபுல் பிக்சர் ரீ ரெக்கார்டிங்க பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்றேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்ல தான் எல்லாத்தையும் நாங்க வரவேற்போம். யார் தடிக்கு விழுந்தாலும் எதிர்த்து விட்டு சினிமாவா நீங்க? வாங்கன்னு கை தட்டிடுவோம். இங்க யார் தடிக்கு விழுந்தாலும் சினிமாக்காரனா இருந்தா கைத்தட்டல் கிடைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான். பாருங்க ரெடியா இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து உடனே எழுதிருவாய்ங்க. எங்க விழுந்தாங்க, எதுக்கு விழுந்தாங்கன்னு. ஆமா. ஆக ஒரு மிகச் சிறப்பான ஒரு திரைப்படத்துல அது தம்பி வந்த உடனே வேற ஒரு பீட்ட போட்டு இது ஒரு கலங்கடிச்சிட்டாரு. இருக்கட்டும் தம்பி. உலகத்துல 4 பேர் 4 விதமா இருந்தா தானே பரபரப்பா இண்டஸ்ட்ரியில நியூஸ் கிடைக்கும். இல்லன்னா நியூஸே கிடைக்காம போயிடுமே. என்ன சொல்றீங்க? இப்போ திரைப்படத்துறைக்கு எப்பவுமே நான் சொல்றது, மொழி, மத, இன பேதம் என்பது கிடையாது. அது திரையுலகத்துக்கு மட்டும் தான். நீங்க அமெரிக்காவுல ரிலீஸ் ஆகுற படமும் சரி, சவுத் கொரியாவுல ரிலீஸ் ஆகுற படமும் சரி, சவுத் கொரியா படத்த நீங்க இங்க பார்த்துட்டு என்ன அற்புதம்! என்ன அற்புதமா படம் எடுக்குறான்னு நீங்க பாராட்டுறது இல்லையா? அப்போ எங்க போகுது உங்க மொழி உணர்வு? ஒரு ஆங்கில படத்த பார்த்து நான் வந்து அ அந்த அந்த படம் மாதிரி எடுக்கிறேன், இந்த படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்து பேர சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது, அது வேறு மொழி படம் இல்லையா? இந்த மொழியை வச்சு படத்தையோ, அது இந்த கலையையோ நீங்க வந்து பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இசை.
இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் ராஜா சார்கிட்ட கூட கேட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன சார் நீ அடுத்தது என்ன சார்? யோ இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குயா. அடுத்தது என்னன்ற? நான் என்னன்னு இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறேன். அது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் மாதிரி. அது பெருங்கடல். இசையில நம்ம நீந்த 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 நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஸோ இசைக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாது. கலைக்கும் எல்லை என்பது கிடையாது. இந்த எல்லை இல்லாத விலை மதிப்பில்லாத எல்லை இல்லாத அ படைப்பு திறன்களுக்கெல்லாம் வந்து மொழி, மதம், இனம் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் ஒரு பாடகருக்கு கூட ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு எதுக்குப்பா வேறு விதமான பேதங்கள்? தேவையே இல்ல. இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ! நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன். அந்த வாயால இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். வள்ளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேணும்னு பாகவதர் பாடின மாதிரி. அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமான பாடின வாயால முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு வந்து இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலினுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலின் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாராவது சந்திரபாபுன்னு கூப்பிடுறாங்களா? நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிறத மாற்ற முடியாது. இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோட வாழ்ற மாதிரியான வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை. புளிச்சு போன விஷயம் அது. அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகள் மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் இன்னும் வந்து தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமா 10 வருஷமா கூட சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வந்து வர்றதில்லை. அது ஒரு 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 விஷயத்தோட நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்த சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போ ஒரு பாசமலர் இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம். எத்தனை நல்ல விஷயங்கள். ஒரு ஒரு படத்துக்குள்ள போயிட்டு வந்தா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்துல ஒரு படத்த பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனா இருக்கும்போது, அந்த திண்ணையில உட்கார்ந்து அந்த படத்த பத்தி நம்ம கதையா சொல்லிட்டு இருப்போம். அந்த கதை கோர்வையா வரும். எங்க வீட்ல இருக்கிற பாட்டிக, பெரியம்மாக்கள் அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதைய சொல்லி, சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து, அடுத்த வாரம் வண்டிய கட்டிட்டு அவங்களும் வில்லேஜ்லேருந்து கிளம்பிருவாங்க. ஸோ, அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த கதைகளை வேற எங்கிருந்தும் எடுக்கல. நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது, நம்ம வந்து குடும்பத்தோட போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் ஆளுக குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இப்ப ஏன் ஆளுக வர்றதில்லன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்க மட்டும் தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்ப நம்மள ஒருத்தன் படம் எடுக்க சொன்னா, நான் வந்து உடனே சரி பொன்னுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்தோம். ஏங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவன நம்பி எடுத்தோம்னா, இங்க படம் பார்க்க மாட்டானுங்க. இப்ப எங்க போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு. எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவ கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாவும் இருக்கணும். அதுல ஒரு வாழ்வியலும் இருக்கணும். உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிள தூக்கி போட்டு, அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல அ வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள்
தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குனர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எங்க சங்கத்தில இவர கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில உட்காந்துட்டுருக்காரு அவரு. அவரு பயங்கரமான ஆள் அவரு. அவர் பாட்டெல்லாம் கேட்டுருக்கீங்க இல்லையா? அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும், ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக, இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு